உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ சுபா, நான் வந்துட்டேன். வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன். கிளம்பலாம், சீக்கிரம் வா. சரி இரு, இதோ வந்துடுறேன். எங்க கிளம்பிட்ட சுபா? சீக்கிரமா சுபா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. மனோஜ், என்ன நினைச்சு நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சுபா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நானும் விஸ்வாசம் இருந்தா உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோன்னு வாக்கு கொடுத்துருக்கோம்ல. அண்ணி, நீங்க இன்னைக்கு காலையில மனோஜோட மாமா வீட்டுல போய் பேசுனீங்கல்ல, அப்ப அவங்க என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல அண்ணி. அது மட்டும் இல்லாம என்னால அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு தோணல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்க 2 பேராலையும் சேரவே முடியாது அண்ணி. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நாங்க இந்த ஊரை விட்டே போலான்னு முடிவு பண்ணோம். இப்ப கூட நாங்க எங்க முடிவை மாத்திக்கலாம் அண்ணி. நீங்க எங்களை பார்த்துட்டீங்க, இவ்வளவு நாள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்காக மட்டும்தான் இப்ப நின்னு பேசிட்டு இருக்கோம். அடே அப்பா, திடீர்னு எங்க இருந்து சுபா உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நீங்க இருந்து ஓடி போனதுக்கு அப்புறம் இங்க என்னெல்லாம் கலவரம் வெடிக்கும்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? அத பத்தி எல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா? அது சரி, வயித்துல இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எங்க ஓட போற? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. நாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம். இங்க பாரு சுபா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்றதுக்கு அப்பா அம்மா பெரியவங்கன்னு அவங்க ஆசீர்வாதம் தான் முதல்ல தேவை. அது மட்டும் இல்லாம உன் மேல வீட்டுல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நீ அவங்க யாருமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்னு சொல்ற. அப்படி நீ போயிட்டா இந்த குடும்பம் நிம்மதியா வாழும்னு உனக்கு தோணுதா? இல்ல நீதான் சந்தோஷமா வாழ்வேன்னு நினைக்கிறியா? அப்படி இவங்களை மீறி நீ போயிட்டா இவங்க எல்லாருடைய சாபத்தை தான் நீ வாங்கிட்டு போவ. அது எல்லாத்தையும் விட நீ அப்படி போயிட்டனா அது உன்னை பெத்த உங்க அம்மாவோட மனசுல
நீ விஷத்தை விதைச்சிட்டு போனதுக்கு சமம். இப்படி எல்லாருடைய சாபத்தை வாங்கிட்டு தான் நீங்க இருந்து போக போறியா, இல்ல பொறுமையா இருந்து உன் வாழ்க்கைய நீயே சாதிச்சு எடுத்துக்க போறியா? இதுக்கப்புறம் நான் உங்களை தடுக்க போறதில்ல. அப்புறமும் நீ போணுமா வேண்டாமாங்கிற முடிவு உன்னோடதுதான். நீ நல்லா வாழ்வங்கிற நம்பிக்கையில தான் உள்ள எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ சுயநலமா ஒரு முடிவெடுத்தனா அது அவங்க வாழ்க்கையும் தான் பாதிக்கும். அவங்க நிம்மதியை நீ பறிக்கணும்னு நினைச்சனா நீ தாராளமா இங்க இருந்து இப்பவே போலாம். மனோஜ், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஆனாலும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். நம்மள பெத்தவங்களோட நிம்மதியெல்லாம் பறிச்சுட்டு நாம மட்டும் தனியா போய் எப்படி வாழ போறோம்? அவங்களோட சாபம் நம்ம குழந்தையையும் தான் பாதிக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருப்போம் மனோஜ். நமக்கு எங்க அண்ணியும் அண்ணனும் இருக்காங்க. அவங்க நம்மள கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. நான் வரேன். சரி, வா சுபா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.